சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் விளையாட போறாங்க இன் சேப்பாக். வெனவர் சிஎஸ்கே எப்பப்பெல்லாம் நல்ல கிரிக்கெட் ஆடிருக்காங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சேப்பாக்ல நல்லா விளையாடுறாங்க. நீங்க விளையாடுறீங்க மாதிரி சேப்பாக்ல நீங்க ஆடின காலத்தோட இந்த பிட்ச் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது கொஞ்சம் பிளாட்டா இருக்கு, ரொம்ப ஈஸி ஃபார் பேட்டிங். வேர்ல்ட் கப்ல 7 மேட்ச் பார்த்தோம். 7 மேட்சும் எல்லா ஸ்கோருமே 170 118 போயிருந்தது சேப்பாக்ல. கடைசி மேட்ச் ஜிம்பாப்வேயோட 240 போச்சு. ரெக்கார்டு வந்து சிஎஸ்கேவோட ஃபேவர்ல இல்ல. அதை பத்தி பேசும்போது 11க்கு வரலாம் பிரேத்தம். ஐ வாண்ட் அகில் ஹுசைன் டு கம் இன். ஏன்னா சேப்பாக்ல வேற மேட்ச் அப்படின்னு சொல்லும் போது ட்ரெடிஷ்னலி நிறைய போலர்ஸ் பவர் பிளேல போடுற போலர்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட பிரிப்பேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஆயுஷ் மாத்ரே தயவு செய்து ஓபன் பண்ணுங்க அலாங் வித் சஞ்சு சாம்சன். மக்களின் தலைவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸ்ரேயஸ். அவருக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கீங்களா பிரேத்தம்? பஞ்சாப் கிங்ஸ் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித்தா இருப்பாங்க. சிஎஸ்கே ஹேஸ் டு பிளே ரியலி குட் கிரிக்கெட். Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பாத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணோன்னா பிங்க் ஜெர்சி போட்டு வந்திருக்கீங்க. நீங்க பாக்குறேன் அது அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு என்னோட ஜெர்சி போன வாட்டி எல்லோ தான் போட்டு வந்தேன் சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடி. பாருங்க நீங்க ப்ளீடிங் எல்லாம் ஆல் த வே ஃப்ரம் பிரேத்தம். தேவை பிரேத்தம் எல்லாம் டெஃபினட்டா கொடுத்தோம் நமக்கு. ஏன்னா சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்சை விளையாட போறாங்க இன் சேப்பாக். பிரேத்தம், நீங்க நிறைய வருஷம் சிஎஸ்கே ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நானும் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே காட்டிருக்கேன். சேப்பாக் இஸ் அ ஃபோர்ட்ரஸ். வெனவர் சிஎஸ்கே எப்பப்பெல்லாம் நல்ல கிரிக்கெட் ஆடிருக்காங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சேப்பாக்ல நல்லா விளையாடுறாங்க. இந்த வாட்டி ப்ராபப்ளி சேப்பாக்க நல்ல ஒரு ஃபோர்ட்ரஸா திருப்பி ஆக்கணும்னு நினைக்கிறேன் நான் பிரேத்தம். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. எஸ், ரீசெண்டா ரெக்கார்டு நல்லா இல்ல சேப்பாக்ல. 4 out of 5 பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. இதுதான் ஒரே ஒரு வெற்றி தான் சிஎஸ்கேக்கு இருந்திருக்கு. பட் சேப்பாக் த ஃபோர்ட்ரஸ் திரும்பி வரணும்னு நினைக்கிறேன் பிரேத்தம் இந்த வருஷம். அதுக்கு இது ஒரு ஆரம்பம். திரும்பி வந்துதான் ஆகணும் பத்ரி. லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா சேப்பாக் வாஸ் நாட் அ ஃபோர்ட்ரஸ். ஐ திங்க் 2-5 ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் சேப்பாக்ல லாஸ்ட் இயர் பிஃபோர் ஆல்சோ இட் வாஸ் a losing ரெக்கார்ட். அண்ட் நீங்க விளையாடுறீங்க பத்ரி சேப்பாக்ல நீங்க ஆடின காலத்தோட இந்த பிட்ச் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது கொஞ்சம் பிளாட்டா இருக்கு, ரொம்ப ஈஸி ஃபார் பேட்டிங். வேர்ல்ட் கப்ல 7 மேட்ச் பார்த்தோம். 7 மேட்சும் எல்லா ஸ்கோருமே 170 118 போயிருந்தது சேப்பாக்ல. கடைசி மேட்ச் ஜிம்பாப்வேயோட 240 போச்சு. கொஞ்சம் சேப்பாக் has become more பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. அண்ட் சிஎஸ்கேக்கு நம்ம பேசியிருக்கோம் ப்ரிவியூல, நீங்க நான் பாலாலாம் பேசணும், பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த்ன்னு. சோ இந்த நியூ சேப்பாக் விக்கெட்டை லெவரேஜ் பண்ண முடியுமா பேட்டிங்? அதுதான் கேள்வி. சோ ஃபோர்ட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் they go to face a red hot team. எஸ், அது மட்டும் இல்லாம கரெக்டா சொன்னீங்க. பஞ்சாப் கிங்ஸ் நல்ல கிரிக்கெட் ஆட்டு வராங்க. இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச் வந்து டெஸ்ட் செய்யப்பட்டது. அவங்க வந்து நல்ல ஒரு தொடக்கம் கிடைச்சது. மிடில் ஆர்டர் ஒரு கொலாப்ஸ் அவுட் பண்ணாங்க. பட் அந்த இவரு ரொம்ப நல்லா ஆடினாருங்க, கூப்பர் கான்லி. நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டு. எனக்கு என்னமோ அந்த ஷான் மார்ஷ் மற்றும் ஒரு டேவிட் வார்னர் கலந்து ஒரு கலவையா இருக்கிற மாதிரி அவர் தோன்றாரு. ஒரு ரசிக்கான ஒரு 6 அடிச்சாரு, செம்ம ஷாட்டு. பட் 2022 இருந்து பார்த்தோம்னா பிரேத்தம் பஞ்சாப் கிங்ஸ் சேப்பாக்லயும் ஜெயிச்சிருக்காங்க 4 போட்டி. அதாவது 2022ல பஞ்சாப் கிங்ஸ் வின்னு, 2023ல பஞ்சாப் கிங்ஸ் வின்னு, 2024ல பஞ்சாப் கிங்ஸ் வின்னு, 2024ல 2வது போட்டி ஒண்டிதான் சிஎஸ்கே வின்னு. திருப்பி 2025 பஞ்சாப் கிங்ஸ் வின்னு சேப்பாக்ல. சோ இது வந்து ரெக்கார்டு வந்து சிஎஸ்கேவோட ஃபேவர்ல இல்ல. அதை பத்தி பேசும்போது 11க்கு வரலாம் பிரேத்தம். 11ல ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாமா? 11ல வந்து நான் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பார்க்க நான் ஆசைப்படும் பத்ரி. அகில் ஹுசைனை எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வரணும். ஏன்னா நீங்க ஜேமி ஓவர்டன் கரெக்ட், அவர் தான் ரன் அடிச்சு கொடுத்தாரு 40. பட் அந்த ஸ்டேஜ்ல இட் வாஸ் யூஸ் 51 for 5 பாவம். அவர் என்ன செய்ய முடியும்? அவர் போலிங் அவளை போட யூஸ் பண்ணல. வேற அகில் ஹுசைன் உங்களுக்கு அந்த பவர் பிளேல போடக்கூடிய ஒரு திறமை இருக்கு அகில் ஹுசைனுக்கு. ஸோ அன்ஷுல் கம்போஜ் நல்லா போட்டாரு, நிறைய இன்சைட் எட்ஜ் 4 போச்சு. கலீல் அஹமத் வாஸ் குவிக், நல்லா போட்டாரு. மேட் ஹென்ரி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு 3 குவிக்ஸ் இருக்காங்க. ஸோ அகில் ஹுசைனை வந்து நீங்க ஜேமி ஓவர்டன் பதிலா ஆடுவீங்களா? பிகாஸ் இஸ் அ காம்படன்ட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி சிஎஸ்கே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு கேமுக்கு அப்புறம்லாம் பேனிக் ஆக மாட்டாங்க. ஸோ ஒரு மேசிவ் ஷேக் அப் எல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பட் நீங்க போன ஷோலயே சொன்னீங்க பத்ரி, அந்த ருத்துராஜ் அண்ட் சாம்சன் பேரை செப்பரேட் பண்ணலாமா? ஸோ தட் ஏன்னா மற்றபடி பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. டிவால் பிரீவஸ் இஸ் ஒன்லி அதர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், ரெகுலரா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுனா டிவால் பிரீவஸ் தான். அவர் இல்ல
ஏன்னா இஸ் an all format பிளேயர் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அவர் இல்ல. சிவம் டுபே மாத்திரம் தான் இந்தியா ஆடுறாரு ரெகுலரா. மத்தபடி தேர் இஸ் நோ இந்தியன் ரெகுலர்ஸ் அபார்ட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன். ஸோ அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல லைட். ஸோ அதை செப்பரேட் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். பட் மத்தபடி ஐ டோன்ட் சி மேசிவ் சேஞ்சஸ் இந்த லெவல். நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? நான் வந்து டெஃபினட்டா நானும் அதே தான் யோசிக்கிறேன். ஐ திங்க் ஐ வாண்ட் அகில் ஹுசைன் டு கம் இன். ஏன்னா சேப்பாக்ல வேற மேட்ச் அப்படின்னு சொல்லும் போது ட்ரெடிஷ்னலி நிறைய போலர்ஸ் பவர் பிளேல போடுற போலர்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு ரைட் ஃப்ரம் ரவிச்சந்திரன் அஸ்வின் டேந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பவர் பிளேல வந்து ஸ்பின்னர்ஸ் போடும்போது தே ஹவ் டன் ரியலி வெல். அதனால அகில் ஹுசைனுக்கு அந்த யூனிக் எபிலிட்டி இருக்கு, பவர் பிளேல அவர் போடுவாரு. ஸோ அதனால நான் அவரை எடுத்துட்டு வரேன். பட் நான் மேத்யூ ஷார்ட்டோட இடத்துல எடுத்துட்டு வருவேன் பிரீத்தம். ஏன்னா ஓவர்டன் ஐ ஹேவ் லிட்டில் பிட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிஸ் பேட்டிங். ஏன்னா போன மேட்ச் டீசென்ட்டா ஆடினார், ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு டீம் ஒரு மாதிரி எடுத்துட்டு போனாரு. ஐ திங்க் ஹி ஹஸ் டீசென்ட் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி. ஸோ ஐ வாண்ட் டு ரீடைன் ஹிம். பேட்ஸ்மேன் ஓகே தேவைப்பட்டா ஒரு போல் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போடுறதுக்கு அந்த ஓவர்டன் நான் வச்சுப்பேன். ஷார்ட்டோட எடுத்துட்டு வருவேன். சாரி உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு. நீங்க மேத்யூ ஷார்ட்டை கூட்டிட்டு வந்தீங்க அகில் ஹுசைன் பேட்டிங் ரொம்ப வீக் ஆயிடுவேன் பத்ரி. ஏற்கனவே அன்னைக்கு பேட்டிங் கொஞ்சம் தேவர் இன் ட்ரபிள். நீங்க ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் விட்டு ஒரு போலர் ஹூ கேன் ஆல்சோ பேட் கூட்டிட்டு வந்தீங்கன்னா பேட்டிங் உங்களுக்கு ரொம்ப வீக் ஆயிடும். பிரீத்தம் எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அன்னைக்கு பேட்டிங் இருந்தது பட் பேட்ஸ்மேன் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்றதுதான் எனக்கு. என்ன பேட்டிங் இதுக்கு மேல நீங்க இந்த பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நீங்க பேட்டிங் வைக்கிறது ப்ராப்ளி நாட் த ரைட் மைண்ட் செட். ஏன்னா எனக்கு அதனாலதான் நான் இப்போ அந்த பாயிண்ட் தான் வரேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் ருத்துராஜ் கைக்வாட பிரிப்பேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஆயுஷ் மாத்ரே தயவு செய்து ஓபன் பண்ணுங்க அலாங் வித் சஞ்சு சாம்சன். சர்ஃப்ராஸ் கான் அட் நம்பர் 3, நம்பர் 4 ருத்துராஜ் கைக்வாட். அதுக்கப்புறமா ஒரு பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளி ஒரு டூபே அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஓவர்டன் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் டு ஃபாலோ. எனக்கு இந்த ஒரு பேட்டிங் லைனப் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு மிடில் ஆர்டர்ல அண்ட் ப்ராபப்ளி எனக்கு ஒரு மாதிரி ஒரு வெல் ரவுண்டட் பேட்டிங் ஆர்டரா எனக்கு தெரியுது பிரீத்தம். பட் போலிங் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு லைட்டா இருக்கு. ஸோ ஓவர்டன் ஐ கன்சிடர் ஹிம் as a batsman down the order. we batted very very decently. ஸோ பேட்ஸ்மேன் who can bowl தான் நான் ஓவர்டனை பாக்குறேன். அதனாலதான் ஒரு அகில் ஹுசைனை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அகில் ஹுசைன் டெஃபினட்டா உங்களுக்கு போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அந்த டவுட்டே கிடையாது. பிகாஸ் நீங்க ரிசர்வ்ஸ்ல பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் தவிர வேற யாருமே இல்ல who can come and contribute with the ball, take wickets, பவர் பிளேல போடுறதுக்கு. ஸோ போலிங் லைட் நம்ம சீசன் பிகினிங்லேன்னு சொல்லிட்டு இருக்கோம் போலிங் லைட்னு. ஸோ அகில் ஹுசைன் அடியே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் தேவை உங்களுக்கு அப் ஃப்ரண்ட். அண்ட் ஆல்சோ பத்ரி சிஎஸ்கே வந்து 130 ரன் தான் 125 ரன் தான் அடிச்சாங்க. பட் ரொம்ப ஃபிளாட்டா இருந்தாங்க பத்ரி. தட் வாஸ் மை ஆனஸ்ட் அசஸ்மெண்ட். அவ்வளவு ஃபிளாட்டா இருந்தாங்கன்னா இட் இஸ் அப் டு த கோச், இட் இஸ் அப் டு த கேப்டன். கொஞ்சம் டீமை பிக்அப் பண்ணணும். ரொம்ப ஃபிளாட்டா இருந்தாங்க. bowling batting விட்டுருங்க, ஃபீல்டிங் கூட was bad. அது டெஃபினட்டா that is up to each individual. Team looked very flat and it's up to Ruturaj Gaikwad. And Ruturaj Gaikwad பத்தி 20 மேட்ச்ல 12 மேட்ச் தோத்துருக்காரு. So as a captain he will be feeling the pressure this season. இத நான் சீசன் பிகினிங்ல சொன்னேன். Hopefully he ups his game. ஏன்னா his captaincy was definitely found wanting in game 1. And ultimately captain responsibility பத்தி நீங்க ஒத்துக்கீங்களான்னு தெரியல. Team how they show up on the field is the captain's responsibility. டெஃபினட்டாங்க. ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சி கேள்விக்குறியா தான் இருந்திருக்கு. அவரோட எடுக்கிற முடிவுகள் நீங்க சொன்ன மாதிரி போன மேட்ச்ல எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகுது. 20 மேட்ச்ல 12 மேட்ச் தோத்துருக்காங்கன்றது ஒரு பிக் நம்பருங்க. பட் ஒரு பக்கம் இவரை பத்தி பேசும்போது ஒரு பக்கம் செம்ம கேப்டன், ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் கலக்கிட்டு இருக்காரு வித் ஹிஸ் கேப்டன்சி as well. ஸோ ஒரு வெல் ஆயில்டு மிஷினா பஞ்சாப் கிங்ஸ். இந்தியன் யங்ஸ்டர்ஸ் செம்மையா ஃபயர் ஆறாங்க. ஃபாரின் யங்ஸ்டர்ஸும் இப்போ ஃபயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பர் கான்லி ஆனதை பத்தி நம்ம பேசணும். ஸோ மக்களின் தலைவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸ்ரேயஸ். அவருக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கீங்களா பிரீத்தம்? பஞ்சாப் கிங்ஸ் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித்தா இருப்பாங்க. சிஎஸ்கே ஹேஸ் டு பிளே ரியலி குட் கிரிக்கெட் டு பீட் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா மறக்காதீங்க போன வருஷம் ரன்னர்ஸ் அப் அண்டர் ஸ்ரேயஸ் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? But absolutely Badri, and ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம ஓவர்லுக் பண்ணக்கூடாது. பஞ்சாப் கிங்ஸ் ஹேவ் அ கிரேட் bowling attack. Highest wicket taker in IPL, Chahal, Arshdeep Singh coming off a World Cup winning, and Vaishak Vijaykumar and the slower ball beautiful போடுறாரு. So their bowling is pretty decent. வேணும்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஸ்லோ பிட்ச்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் can come and bowl 2 overs. So and இன்னும் ஹர்ப்ரீத் பிரார் ஆடவே இல்லை. So Punjab has a very decent bowling attack. எல்லாரும் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி, கூப்பர் கான்லி அந்த ஆங்கிள் போறாங்க. But Punjab has a very very good bowling attack also. பாட்லெட் அவரும் நல்லா போட்டாரு. இதை தவிர ஆல்ரெடி 8 அங்கலத்துல இருந்து மார்க்கோ யான்சனை மறந்துடாதீங்க, அவரும் வந்து செம்மையா போறாரு. இவங்க எல்லாருமே டீசெண்டா பேட்டிங்கும் ஆடுவாங்க. ஸோ ஒரு டீப் பேட்டிங் லைனப்பும் இருக்கு.
நல்ல கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியா பிரேத்தம் ஒன்னே ஒன்று இப்போ பார்த்துலாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட 11. உங்களோட 11 என்னன்னு சொல்லுங்க. நான் என்னோட 11 ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் என்னோட பிளேயிங் 11 என்னன்னு சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்ரேவோட. நம்பர் 3ல நான் சர்ஃபராஸ் கான போடுவேன். நம்பர் 4ல ருத்ராஜ் கைக்வாட தள்ளுறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் பேட்டிங் லைனப் கொஞ்சம் லாங்கரா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திக் சர்மா, சிவம் டூபே, ஓவர்டன், அகில் ஹுசைனை உள்ள எடுத்துட்டு வருவேன் இன்ஸ்டெட் ஆஃப் மேத்யூ ஷாட். நூர் அஹமத், கலீல் அஹமத் மற்றும் அன்சுல் கம்போஜ். இதுதான் என்னோட 11. இம்பாக்ட் பிளேயரா மேட் ஹென்ரியை நான் வச்சுப்பேன் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனா. போலிங் போடும்போது மேட் ஹென்ரி உள்ள வருவார். பதில் எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷார்ட்டை டிராப் பண்ண மாட்டாங்க. பேட்டிங் இஸ் டெஃபினெட்லி an issue. சர்ஃப்ராஸ் கான் நீங்க போன இதுல பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. இன்ஃபேக்ட் உங்க சஜஷன் நல்லா தான் இருக்கு. சர்ஃப்ராஸ் கான் டிசர்வ்ஸ் டு பி இன் த 11. ஏன்னா ஒரு டெரிஃபிக் சீரீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஆனா அவர்ல 11ல ஆடுவாங்களா தெரியல. I think Sarfaraz Khan will not be in the 11, which is unfair. I agree completely. Matthew Short தான் இருப்பாரு. அண்ட் அதுவுமே இந்த ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்துராஜ் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் அப் ஃப்ரண்ட் எனக்கும் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஆயுஷ் மாத்ரே இஸ் நேச்சுரல் ஓப்பனர். அதையும் செய்ய மாட்டாங்க. அதே ஓப்பனிங் காம்பினேஷன் தான் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா அகில் ஹுசைன் ஃபார் ஜேமி ஓவர்டன். பிகாஸ் ஓவரா பேட்டிங்கை வீக் பண்ண மாட்டாங்க. அது ஒண்டி தான் ஸ்ட்ரென்த். ஸோ ஜேமி ஓவர்டன் at 7 weakens the batting tremendously in my opinion. ஸோ அகில் ஹுசைன் 8, மேட் ஹென்ரி, கலீல் அஹமத் அண்ட் நூர் அஹமத் தான் உங்க போலர்ஸ். இம்பாக்டுக்கு அன்சுல் கம்போஜ் உள்ள வருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு டீமுமே நல்லா தான் இருக்கு. ஐ திங்க் நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா பேசிக்கலி ஓவர்டனுக்கு பதிலா அகில் ஹுசைன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. வேற நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஷார்ட்டுக்கு பதிலா அகில் ஹுசைன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு சர்ஃப்ராஸ் கானுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனாலதான் நான் வந்து அந்த ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வச்சிருக்கேன். கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் நான் கொஞ்சம் ராடிக்கல் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். பண்ண மாட்டாங்க. அந்த ராடிக்கல் சேஞ்ச் தான் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே நான் சொல்றேன். இல்ல இப்போ இன்ஜுரிஸ் தோனி அண்ட் பிரவிஸ் இல்ல பிரேத்தம், 2 பேரும் மிடில் ஆர்டர்ல இல்ல. அனுபவம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அதனாலதான் நான் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இந்த மிடில் ஆர்டர் எஸ்பெஷலி பண்ணிருக்கேன். இல்ல ஸ்டீவன் பிளெமிங் அண்ட் தோனி, அப்கோர்ஸ் தோனியோட இன்புட்ஸ் இல்லாம நடக்காது. அண்ட் ருத்துராஜ் டெஃபினட்டா இதை பத்தி யோசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். நம்ம போன வீடியோல பேசின மாதிரி நீங்க அடுத்த 2 கேம்ல ஒரு கேம் ஜெயிச்சாகணுங்க. இதர் இன் சென்னை ஆன் ஃப்ரைடே ஆர் இன் சின்னசாமி ஆன் சண்டே. ஈஸியர் இஸ் டு வின் இன் அட் ஹோம். பிகாஸ் நீங்க சீசனை 0-3 ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப கஷ்டம். லாங் வே பேக் 1 and 2 நீங்க ஸ்டில் யூஆர் ஹேங்கிங் ஆன். ஸோ இந்த ஒரு 2 கேம்ல ஒரு கேம் ஜெயிச்சாகணுங்க. இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஆன் ஃப்ரைடே. திக்கு அடிக்குது சிஎஸ்கே மேட்ச்னாலே. எப்பா நல்ல கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். 54க்கு 7 இந்த மாதிரிலாம் ஆடாதீங்க. அட்லீஸ்ட் கம்பீட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்கோர் ஆன் போர்ட் போடுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி இந்த மேட்சே திக்கு நடிக்குதுன்னா சண்டே சின்னசாமியில போய் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா அது வேற ஒரு டஃப் பிளேஸ். ரீசெண்ட் டைம்ஸ்ல டஃப் பிளேஸா இருந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் பிரேத்தம். ஹோப்ஃபுல்லி தே வில் ப்ளே குட் கிரிக்கெட். பாசிட்டிவா இருப்போம். சேப்பாக் த ஃபோர்ட்ரஸ் திரும்பி வருமா அதுதான் கேள்வி. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you guys. See you soon with a lot more content from the IPL. Bye.